ஏய் கிட்ட வந்துட்டோம். ஏய் யாரா நீ? சிங்கிள் புள்ளிங்கோ. செக் போஸ்ட்டு நம்ம பிடிக்கிறாங்களா நிப்பாட்டுறாங்களா? இல்லை பிடிக்கல. ஆனால் அங்கே 4 பேர்த்த பிடிச்சி வச்சுருக்காங்களே. ஆனால் உண்மையிலே இந்த ஃபுல்லாக கியர் அப் ஆகி நல்லா ப்ராப்பராக ஒரு ரைடிங் கியர்ஸு ஹெல்மெட்லாம் போட்டு வந்தால் அந்தளவுக்கு வந்து பிடிக்க மாட்டுறாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. சரி இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. வந்துட்டோம் கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி வெல்கம்ஸ் யூ. தேங்க்யூ. எத்தனை தடவை அங்கிட்டு வந்தாலும் அந்த ஒரு ஃபீல் மாறவே இல்லை. யாருமே இல்லை ரோட்டில் ஜாலியாக ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்குலாம் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சன்ரைஸ் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே சன் ப்ரோ மேலே போயிட்டார். நம்மளும் கொஞ்சம் மேலே போயிட்டு அவரை பார்ப்போம், ஹாய் சொல்லுவோம் அவருக்கு. வா தலைவா என்று. ஏய் பெண்டு வாரிசு படத்தில் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு செலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்சேன். அதாவது என்ன, அவர் ஒரு ட்ராவலர் போல் ரைடு நிறையா இருக்கும் படத்தில். லடாக்லாம் போகிறாரு, போடு மாசு தான். இந்த ஏய் குரங்கு, இது நம்ம மங்கி. ஐயோ யாரா நீங்கள் எப்படி ரவுடிசம் பண்ணுறீங்க? ஒரு நல்ல ஒரு ரைடு ஃபுல்லாக இருக்க போது அவர் ஒரு ட்ராவலர் போல் அப்படி இப்படி நினச்சா அப்படியே இன்ட்ரோவில் எஸ்டி பைக்கு அது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹில் ஸ்டேஷன் ரோடு மாசாக இருந்துச்சு. ஆனால் என்னங்கடா தளபதி இன்ட்ரோ காட்டேன் கிராஃபிக்ஸுடா ஃபுல்லாக முக்கால்வாசி எல்லாமே செட்டு கிராஃபிக்ஸு. அதுவும் கடைசியில் இந்த காசியில் போய் போட்டில் சரி ஓகே தளபதி வந்து அங்கெல்லாம் போக முடியாது, போனால் கூட்டம் கூடிரும், ஓகே தான் எல்லாம். என்ன வேணால் ரீசன் இருந்துட்டு போட்டுமே. ஆனால் நான் எதிர்பார்த்தது அப்படியே மண்ணள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு. யாருக்காவது தளபதி ஃபேன்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணது நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும். தளபதி ஃபேன்ஸுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து ரைடர்ஸு ட்ராவலர்ஸு இவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரெய்லர் வந்து ஆஹா ரைட்டு அடுத்து. ஏன்னா நிறையா படம் வந்துருச்சு, இந்த டியர் காம்ரேடு அந்த மாதிரி நிறையா படம் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து தளபதியை நான் அப்படி யோசித்தேன். கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எங்க போடுறா? ஹேய் ஸ்டவ், நம்ம குரங்கு, இந்த குரங்கு நம்மளே வச்சுக்கலாம் ஸ்டவ். நான் திடீர்னு என் தலைவன் ஆலன் மோடுக்கு போயிட்டேன். குரங்க பார்த்தாலே ஆலன் மோடு தான். கடி குளிர். சடனாக ஒரு சரியான கூலிங்கு, வாய் நடுங்குது. இங்கேயே இப்படி இருக்கு, மேலே போன எப்படி இருக்குமோ தெரிலையே. செம்மையாக இருக்கு. குளிருது நோய்.
குளிருது. அப்பப்போ அந்த சன் ப்ரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. குளிர்தா, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இதா கொஞ்சம் வார்மாக இருக்குது. நைஸ். இன்னும் எனக்கு தெரிஞ்ச 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொடைக்கானலுக்கு. செம்ம இருட்டாக இருக்குது. எங்கிட்டலாம் இன்னும் விடியவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லேருந்து கிளம்புனப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரெகுலர் ஸ்பாட் ஒன்று வந்துடும். அந்த ஸ்பாட்டில் போயிட்டு கொஞ்சம் பைக்குக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். பண்ணைக்காடு 6 கிலோமீட்டர்ஸ். பாருங்களேன், முன்னாடி போகிற வண்டியில் கடைகளுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கீழேருந்து இங்கே வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ வந்து கொஞ்சம் காசு, இப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும்னா இந்த வண்டிக்கே வாடகை, பெட்ரோல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் கீழே வாங்குறத விட மேலே வாங்குறப்ப காசு கூட தான் இருக்கும் எல்லாமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேரம் பேச. ஏன்னா இப்போ ஒரு சில ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி அங்கேயே விளையிற இந்த கேரட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து காசு கம்மியாக வாங்கிக்கலாம். ஆனால் கீழே கிடைக்கிற பொருளே எனக்கு வந்து அங்கே வேணும், ஆனால் அதே ரேட்டுக்கு வேணும், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து அதே மாதிரி இங்கெல்லாம் பெட்ரோல் ரேட்டுமே கூட கிட்டத்தட்ட 110 115 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நம்ம லாஸ்ட் இயர் ஃபெப்ரில் வந்திருப்போம். அப்போயுமே வந்து கீழே வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு தான் அடித்தேன். மேலே வந்து திரும்பியும் போடணும்னு சொல்லி திரும்பியும் போட்டோம். அப்போ செம்ம டிஃப்ரென்ஸு. நம்ம ஊரில் 103 ரூபான்னா இங்கே 110 ரூபாயோ 115 ரூபாயோ. அதுவுமே இந்த கணக்கு தான். அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்ல. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, எல்லாமே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கீழேயே நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் நேற்று நைட்டே டேங்கை ஃபில் பண்ணிட்டேனே. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, நம்ம இந்த விலாகு போடுறோம்ல, இது விலாகு மட்டும் இல்லை, இது வந்து அப்படியே வந்து மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். நேற்று நைட்டே நான் வீடியோவும் எடுத்துட்டேன். சும்மா அதை நான் வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து போடணும் அப்படின்லாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து மைலேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போட்டுறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இந்த கொடைக்கானல் ரைடு, இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மைலேஜ் டெஸ்ட் என்னங்கிறத நான் போட்டுறேன். ப்ரோ, உங்களை கொடைக்கானலில் ட்ராப் பண்ணுமா ப்ரோ? கேட்க மாட்டாரு. ப்ரோ, உங்களை கொடைக்கானலில் ட்ராப் பண்ணுமா? கொடைக்கானலா? ஓகே ப்ரோ, ஓகே. என்னடா தனியாக தானே வந்த, இப்போ யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் டவுட் வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து வர வழியில் ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலியாக பஸ்ஸில் வந்து ட்ரிப் வந்துருப்பாங்க போல். அவங்களுக்கு அதில் ஒருத்தருக்கு வந்து பஸ்ஸு சேரல, ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சான். ஸோ அதனால் வர்ற வழியில் நம்மளை நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டாங்க கொடைக்கானல் வரைக்கும். சரி, போகிற பக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸ், நம்மளும் தனியாக தானே போகிறோம், ஜாலியாக போவோம். ஒரு 2 நிமிஷம் ப்ரோ, பிரேக் எடுத்துட்டு போயிடுறேன். சன் ப்ரோ மேலே போயிட்டாரு.
லிஃப்ட்டு கொடுக்குறோம். ஒரு பேர் கூட தெரியாது. இதுதான் நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு. சூப்பராக இருக்கு. இந்த நேரம் அப்படிங்கிற ரெஸ்ட் போட்டு ரயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க.